வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. அன்பார்ந்த ஜோதிட ஞானம் பெற்ற ஜோதிட அன்பர்களே, நண்பர்களே, நாம் ஜோதிடத்திலே தனி மனித ஜாதகத்தை பல்வேறு வகையிலே ஆய்வு செய்து வருகிறோம். இப்போது ஒரு தனி மனித ஜாதகம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, அந்த ஜாதகம் பிறந்த நேரத்தில் எத்தனை குழந்தைகள் பிறக்கின்றது, இப்போது அத்தனை குழந்தைகளுக்கும் சாதாரணமாக நாம் கணிக்கக்கூடிய பாரம்பரிய அந்த ராசி கட்டம் என்பது ஒன்றாகத்தான் வருகிறது. இது சாதாரணமாக வாழக்கூடிய மனிதர்கள், அவர்களை நாம் மிகவும் வேறுபடுத்தி பார்ப்பது இல்லை. அதனால் நமக்கு ஓரளவுக்கு அதே ஜாதகத்தை வைத்து பலன்கள் வேறு வேறு இடத்தில் சொல்லக்கூடிய ஒரு நிலையில் அது நமக்கு அதை வித்தியாசத்தை கண்டு உணர்வது இல்லை. ஆனால் ஒரு பிரபல்யம் என்று வைத்துக்கொள்ளுங்கள், ஒரு பிரபல்யமாக ஒருத்தர் இருக்கிறார்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த ஜாதகம் பிரபல்யமாக அவர் சமுதாயத்தில் உலா வருகிறார். அப்போ அதே நேரத்தில் பிறந்த மற்ற ஜாதகர்களெல்லாம் அதே அளவுக்கு உயர்வாக வருகிறார்களா? ஏதோ ஒரு வகையில். அப்படி இல்லையே. அப்படி இருக்கும் பொழுது இந்த பிரபலங்களுடைய ஜாதகங்களை பார்க்கும் பொழுது நாம் அதை துல்லியமாக பார்த்தால்தான் அதனுடைய உண்மையான பலனை நாம் கண்டு உணர முடியும். அந்த வகையில் இப்பொழுது இந்த மாதம் நமது தமிழ்நாட்டிலே முதல்வராக பதவியேற்றிருக்கும் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களது ஜாதகத்தை நாம் ஒரு ஆய்வாக எடுத்து இதை செய்ய வேண்டும் என்று தோன்றியது. இவருடைய ஜாதகத்தை எங்களுடைய கேபி முறைப்படி எங்களுக்கு பாடம் கற்பித்து கொடுத்த எங்களது குருநாதர் தேவராஜ ஐயா அவர்கள் இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியே இதை ஒரு ஆய்வாக எடுத்து மாணவர்களுடைய வகுப்பிலே இதை ஒரு ஆய்வாக எடுத்து அப்பொழுதே அதை சொல்லியிருந்தார். இருந்தாலும் இப்பொழுது அன்று செய்த ஆய்வை அடிப்படையாக கொண்டு இன்று அவர் அடைந்திருக்கக்கூடிய வெற்றி என்பது அதைவிட சற்று அதிகமாகவே இருக்கிறது. இப்போது அதை நாம் நமது ஸ்ரீ குரு அஸ்ட்ரோ அகாடமி சார்பாக இதை நாம் ஒரு ஆய்வு செய்ய வேண்டும் என்று இன்று அதை எடுத்து செய்யலாம் என்று தோன்றுகிறது. அதன் அடிப்படையிலே இப்போது நமது தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களது ஜாதகம் சாதாரணமாக இப்போ இங்கே அவருடைய ராசி கட்டத்தை இங்கே போட்டிருக்கோம். அவர் பிறந்த தேதி 22/6/1974, நேரம் 11:55 காலை, சென்னையில் பிறந்தது. சரி, இப்போது சாதாரணமாக இப்போ நம்ம அவர் ஜாதகத்தை அப்படி பார்க்கும் பொழுது இப்போ இந்த ஜாதகம் கன்னிலக்கினம். அப்போ அங்கே பார்க்கும் பொழுது இந்த கிரகங்கள் எல்லாம் பார்த்தோம்னா அதிகமான கிரகங்கள் எங்கே இருக்கிறது அப்படின்னு பார்த்தா 9ஆம் பாவம், 10ஆம் பாவம், 11ஆம் பாவம். இந்த 3 இடத்துல தான் கிட்டத்தட்ட 7 கிரகங்கள் அங்கே இருக்கிறது. குரு மட்டும்தான் இப்போ வெளியில் வந்திருக்கிறத பார்க்குறோம். பொதுவாக எப்பயுமே ராகுக்கு இதில் ஏதாவது ஒன்று தான் வெளியில் வரும். இங்கே அந்த 3 இடங்களும்
மிகவும் வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு ஜாதகமாக இருக்கிறதுங்கிறத பார்க்குறோம். அது மட்டுமல்ல, இதில் பார்த்தோம்னா 9க்கு உடையவன் 9ஆம் இடத்திலே ஆட்சி, 10க்கு உடையவன் 10ஆம் இடத்திலே ஆட்சி, 11க்கு உடையவன் 11ஆம் இடத்திலே ஆட்சி. இப்போ இந்த அதாவது நம்ம சாதாரணமாக நம்ம ஜோதிடத்தில் என்ன பார்ப்போம், 1 5 9 1 4 7 10, அதாவது திரிகோணங்கள் கேந்திரங்கள் இப்படின்னு பார்ப்போம். தொடர்ந்து 3 இடங்கள் ஒரு நல்ல இடங்களாக அமைவதுங்கிறது இந்த 9 10 11. ஒரு பாக்கியம், தொழில் ஸ்தானம், லாபஸ்தானம், வெற்றி ஸ்தானம். அப்போ இந்த 3 இடமும் கண்டினியூஸாக என்னாகும், ஒரு வலிமை வாய்ந்த ஒரு இடங்கள். அந்த இடத்துல மேக்சிமம் கிரகங்கள் இருக்கிறது. அந்த 3 இடத்துக்குரிய அதிபதிகள் அந்த இடத்துல ஆட்சியாக இருக்குங்கிறது பார்க்கும்போது ஒரு வித்தியாசமாக தெரியக்கூடிய ஒரு பார்வை. சரி, இதில் ஒரே ஒரு கிரகம் என்ன ஆயிடுச்சு, நீசமாயிடுச்சு, செவ்வாய். ஆனால் நீசன் என்ற ராசிநாதனாகிய சந்திரன் அந்த இடத்துல ஆட்சி பெற்றதனால் நீசபங்க ராஜயோகம் என்று இது எல்லாமே எல்லாரும் பேசியிருக்காங்க. இப்போ இருந்தாலும் இப்போது இந்த ஜாதகம் பிரபல்யமாக இந்த அளவுக்கு பிரபல்யமாக வரும் அப்படின்னு இதை வைத்து நாம் சொல்ல முடியுமா என்று கேட்டால் அந்த அளவுக்கு பெருசாக சொல்லிட முடியாது. ஏன்னு கேட்டோம்னா இப்போது இதே 11:55, இப்போ இதில் அரை மணி நேரம் லேட்டாக பிறந்திருந்தாலும் இதே ஜாதகம் தான் வரப்போகுது. இப்போ இதே நேரம்னு வச்சுக்கோமே, இதே 11:55 22ஆம் தேதி போல் 23ஆம் தேதி வந்தால் என்னாகும், இந்த சந்திரன் மட்டும் லேசம் மாறும், மற்ற எல்லா கிரகங்களும் அப்படியே தான் இருக்கும். லக்கினமும் அதே லக்கினம் தான் இருக்க போகுது, அதே ஜாதகம் தான் வரப்போகுது. நீங்கள் இந்த தேதியிலிருந்து ஒரு 10 நாள் அதே நேரத்துக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா சந்திரனை தவிர மற்ற எல்லா கிரகங்களும் அப்படியே தான் இருக்கும். லேசாக ஒரு பாதசாரத்தில் வந்து மாற்றம் வருமே தவிர இந்த ஜாதகம் அப்படியே தான் இருக்கும். அதை வைத்துக்கொண்டு நம்ம வந்து இதை வேறுபடுத்தி பார்க்க முடியுமான்னா அந்த அளவுக்கு இதில் பார்க்க முடியாது. சரி, இன்னொன்று பார்க்கலாம். இதில் குரு வந்து 6ல் மறைந்து விட்டதே அப்படிங்கிற ஒரு மைனஸையும் நம்ம பார்க்குறோம். இப்போ இப்படியெல்லாம் இருக்கும்போது மைனஸ் பாயிண்ட்டு ஒன்று இருக்குது. அதே போல் இதில் மைனஸ் நிறுத்தினோம்னா சுக்கிரன் கூட கேது சேர்ந்துருக்கு. ஆனால் அவர் நடிப்புத்துறையில் இவ்வளவு பிரபல்யமாக இருக்கார், சுக்கிரனோட கேது சேர்ந்துருக்கு. அதே போல் பாருங்கள், அங்கே சூரியன், சனி, புதன் இந்த 3னுடைய சேர்க்கை, அதில் புதன் வக்கரம், அந்த இடத்துலையும் சில மைனஸ் எல்லாம் நமக்கு பார்க்கும்போது சில மைனஸும் நம்ம பார்க்க முடியுது. இப்போ நாம் இப்படி இருக்கும் பொழுது இதை தனித்துவமாக இதை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நாம் உபநட்சத்திர அளவில் சென்று பார்த்தால்தான் இவருடைய அந்த தனித்துவமான ஜாதகம் என்பதை நாம் கணிக்க முடியும். அந்த அடிப்படையில் இப்போது நம்ம ஸ்டெல்லார் சார ஜோதிடம் என்ற அடிப்படையில் தேவராஜ் சார் கொடுத்துருக்கக்கூடிய அந்த சாஃப்ட்வேர் படி இந்த ஜாதகத்தை நாம் இங்கே போட்டிருக்கோம். போடும் பொழுது எப்படி வருது அப்படின்னு பார்ப்போம். சாதாரணமாக இப்போ இந்த லக்கின புள்ளி மட்டும் நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த லக்கினம் புள்ளி உத்தரம் நட்சத்திரத்தில் சூரியன், அப்போ லக்கின புள்ளி சூரியனில் வந்திருக்குங்கிற ஒன்று மட்டும்தான் நம்ம சாதாரணமாக எடுப்போம். இப்போ இதில் 12 பாவங்களுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், உபநட்சத்திரம் எல்லாத்தையும் எடுத்து நம்ம போட்டிருக்கோம். போட்டு இப்போ இதன்படி பாவம் போகும்பொழுது இதில் நம்ம என்ன பண்ணுவோம்னா பாவ தொடர்புகள், இதுதான் நம்ம இந்த கேபி முறையில் நம்ம பார்க்கக்கூடியது, பாவ தொடர்புகள் அப்படிங்கிறது. அப்போ இந்த பாவ தொடர்புகளை வைத்து 12 பாவங்களினுடைய உபநட்சத்திரத்தை வைத்து தான் நம்ம இதுக்கு பலன் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதில் வரும்பொழுது அந்த 12 பாவங்களில் லக்கின பாவம் என்பது சனியினுடைய உபநட்சத்திரத்தில் இது அமைந்திருக்கிறது. அப்போ லக்கினம் உபநட்சத்திரம் சனி. இப்போ இந்த ஒரே ஒரு இடம் சனி என்ற
ஒரு கிரகமாக அமைந்தது ஒன்று. இவருடைய வாழ்க்கையிலே எல்லாமே நிதானமாக ஸ்லோவாக அப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய ஒரு ஜாதகமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லை, இவர் பிறக்கும் பொழுதே சனி திசை தான் நடந்திருக்கிறது. அப்போ உபநட்சத்திரம் லக்கின உபநட்சத்திரம் சனி திசையில் தான் இவர் பிறந்திருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 15 வயசு வரைக்கும் சனி திசை தான் அவருக்கு நடந்திருக்கிறது. அந்த சனி என்னென்ன பாவங்களுக்கு உபநட்சத்திரமாக வருகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, 1ஆம் பாவம், 3ஆம் பாவம், 7ஆம் பாவம், 9ஆம் பாவம், இந்த 4 பாவத்துக்கும் சனி தான் உபநட்சத்திரமாக வருகிறது. அப்போ இந்த உபநட்சத்திரமாக வந்த அந்த சனி அது நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் ரீதியாக பாவ தொடர்புகள் என்ன, இதைத்தான் நம்ம கேபி கற்றுக்கிட்டவங்களுக்கெல்லாம் இது புரியும். நின்ற நட்சத்திரம் ராகு, உபநட்சத்திரம் புதன். இப்போ இது என்ன தொடர்பு வருதுன்னு பார்த்தோம்னா, நின்ற நட்சத்திரம் ராகு 11 தொடர்பும், நின்ற உபநட்சத்திரம் புதன் 1, இப்படி தான் தொடர்பு வருது. பாருங்க, சனி இப்போ இது என்ன வருது, 1, 3, 7, 9 இதுக்கு உபநட்சத்திரமாக வருது. நின்ற நட்சத்திரம் ராகு அது 11, நின்ற உபநட்சத்திரம் புதன் 1. அப்போ என்ன வரும், 1, 11 இந்த தொடர்பு லக்கினத்துக்கு வருது. இப்போ பாருங்கள், 1, 11ங்கிறது லக்கின தொடர்பு. சரி, அப்போ இது என்னென்ன பாவத்துக்கு வரும், 1ஆம் பாவம், 3ஆம் பாவம், 7ஆம் பாவம், 9ஆம் பாவம் எல்லாத்துக்குமே தொடர்பு என்ன வரும், பாவ தொடர்பு 1, 11 அப்படின்னு வரும். சரி, இப்போது சாதாரணமாக ஒருவர் பிரபல்யமாக வேண்டும் அப்படின்னு சொன்னால் என்னென்ன பாவங்கள் வலுவாக இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, அதுக்கு என்ன சொல்லுவோம்னா உபஜயஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அது என்னென்ன உபஜயஸ்தானங்கள் அப்படின்னம்னா 3, 6, 10, 11 இந்த 4 பாவங்கள் ரொம்ப அற்புதமாக அமைந்திருந்தால் அந்த ஜாதகர் ஒரு பிரபல்யமாக வரக்கூடியவராக இருப்பார் அப்படிங்கிறது ஒன்று. இதில் பார்த்தீங்கன்னா 3, 11 இது ரெண்டும் ஒற்றைப்படையில் வரும். 6, 10 இது ரெண்டும் இரட்டைப்படையில். அதாவது அகம் என்பதில் 2 பாவங்களும் புறம் என்பதில் 2 பாவங்களும் நம்ம எடுத்திருக்கிறோம். இப்போ அகங்கிறதுல எந்த பாவம் எடுத்திருக்கிறோம், 3, 11 எடுத்திருக்கிறோம். அதில் ஒரு வெற்றி ஸ்தானம் என்ற 11ஐயும் எடுத்திருக்கிறோம். 3 அப்படிங்கிறது முழுக்க முழுக்க அந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிற அடிப்படையிலும் 11 வெற்றிங்கிற அடிப்படையிலையும் அது ரெண்டையும் நாம் எடுத்திருக்கோம். அதே போல் 6, 11, 10 6 புறத்தில் வெற்றி ஸ்தானம்னா 6ஆம் பாவம். 10ங்கிறது ஒரு உயர்ந்த இடத்தை அடையக்கூடிய ஒரு தொழில் ஸ்தானம்னாலும் ஒரு உயர்ந்த இடத்தை அடையக்கூடிய 10ஆம் பாவம். அப்போ இந்த 4 பாவமும் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதில் இப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு, 3ஆம் பாவம் சனி என்று 1, 11 என்று தொடர்பு வந்துவிட்டது. சரி, இப்போது இவர் கலைத்துறையிலிருந்து அரசியலுக்கு வந்திருக்கிறார். இப்போ கலைத்துறை, அரசியல், இப்போ இது எல்லாத்தையும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இதுக்கு எந்த பாவத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னா நாம் பொதுவாக 5ஆம் பாவத்தை பார்ப்போம். கலைத்துறை, அரசியலுக்கும் 5ஆம் பாவம் தான் பார்ப்போம்.
இப்போது அரசியல்னு வரும்பொழுது இந்த கிரகங்கள் கொஞ்சம் அதில் தொடர்பு வந்துடும். இப்போது 5ஆம் பாவம் அப்படிங்கும்போது 5ஆம் பாவம் அங்கு குரு என்று வருகிறது. இவருக்கு குரு என்று வருகிறது. இப்போது கலைத்துறைன்னு எடுத்துட்டோம்னா வேறு என்னென்ன சொல்லணும் அப்படின்னா சுக்கிரன் நம்ம பார்க்கணும். சுக்கிரன் பார்க்கணுமா? சுக்கிரன் பார்க்கணும். அப்புறம் என்ன பார்க்கணும்? இப்போ சுக்கிரன் பார்த்துட்டோம், 5ஆம் பாவத்தை பார்க்குறோம், அது குரு வந்துடுதுன்னு வச்சுக்குவோம். அது தெய்வ அனுகிரகம் அப்படிங்கிறத நம்ம அப்புறம் போட்டுக்குவோம். இப்போ இவர் அரசியல்லையும் வந்துட்டார். அப்போ அரசியலுங்கும் போது என்ன வரணும்? சூரியன் வரணுமா? சூரியன் வரணும். அடுத்து செவ்வாய் வரணும். செவ்வாய் வரணும். அடுத்து இப்போது அதாவது தெய்வ அனுகிரகம் அப்படிங்கிறதுக்கு குருன்னு எடுத்துக்கலாம். இவருடைய ஜாதகத்தை பொறுத்தளவில் 5ஆம் பாவ உபாதிபதி குருவாகவே வருது. அடுத்து புதன் என்பதையும் நம்ம எடுத்துக்குவோம். இந்த 5 கிரகங்களை நம்ம பொதுவாக நம்ம ஒரு பார்வை பார்க்கணும். புதன் எப்படி? புதன் வந்து ஒரு எல்லாத்துக்கும் எல்லா துறையிலும் இருக்கக்கூடிய ஞானம் அப்படிங்கிறதெல்லாம் பல்வேறு பல கோணத்தில் கிடைக்கக்கூடிய ஞானம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நம்ம புதனை தான் எடுத்துக்கணும். அப்போ இதில் முக்கியமாக இந்த 5 கிரகங்களை எடுத்துக்கிறோம், இந்த 4 பாவங்களையும் எடுத்துக்கிறோம். சரி, அப்போ அப்படி பார்க்கும் பொழுது இப்போது 11ஆம் பாவம் எது வருது அப்படின்னு பார்த்தோம்னா 11ஆம் பாவத்துக்கு ராகு வருது. 11ஆம் பாவம் அப்படின்னம்னா ராகு. இப்போ ராகு வந்து எப்படி தொடர்பு வருதுன்னா நின்ற நட்சத்திரம் புதன் 1, நின்ற உபநட்சத்திரம் திருப்பி ராகு 11, அங்கேயும் 1 11. பாருங்கள், இப்போது ஏற்கனவே லக்கின பாவம் 1 11, 3ஆம் பாவம் 1 11, 7ஆம் பாவம் 1 11, 9ஆம் பாவம் 1 11. இது இருக்க இப்போ 11ஆம் பாவமும் 1 11ன்னு வந்துருச்சு. சரி, இப்போ 3ஆம் பாவம் 11ஆம் பாவம் ரெண்டையும் பார்த்துட்டோம், 1 11. இப்போ பாருங்கள், அகம் சார்ந்த ஒரு உச்சமான பாவங்களை தொடர்பு கொள்கிறது. இப்போ அகம் சார்ந்த பாவங்கள்னால் என்னென்ன? 1 3 5 7 9 11. இப்போ அந்த 1 11 அந்த தொடக்கத்தில் அந்த முதல் லக்கினமும் உயர்ந்த வெற்றி என்ற அந்த உயர்ந்த பாவம், இந்த ரெண்டும் அப்படியே கனெக்ட் ஆகுது. 1 11 1 11. இது ஒரு நல்ல ஒரு அமைப்பாக இங்கே இருக்கிறத பார்க்குறோம். சரி, இப்போது 6ஆம் பாவம் 10ஆம் பாவம் இது ரெண்டையும் பார்க்கணும் இல்லையா? 6ஆம் பாவம் 10ஆம் பாவம் இங்கே 2 6 10 இந்த 3 பாவத்துக்கும் எது வந்திருக்குன்னா 2 6 10 இந்த 3 பாவத்துக்கும் சுக்கிரன் உபநட்சத்திரமாக வந்திருக்கு. நம்ம ஏற்கனவே இங்கே சுக்கிரனை பார்க்க வேண்டியிருக்கு. சுக்கிரனை நம்ம இதில் பார்க்கணும். ஏன்னா இவர் ஒரு கலைத்துறையில் வந்திருக்கிறார். அப்போ கலைத்துறையில் சுக்கிரன் வந்து 2ஆம் பாவம் 6ஆம் பாவம் 10ஆம் பாவம் இதில் வந்து என்ன தொடர்பு வந்திருக்குன்னு பார்த்தோம்னா நின்ற நட்சத்திரம் சூரியன் 12, நின்ற உபநட்சத்திரம் குரு 11. இப்போ 11 12க்கு 11 12ஆம் பாவமாக இருக்கிறதுனால 12 இங்கே அடிபட்டு இறுதி தொடர்பு 11ன்னு வந்துடுச்சு. அப்போ என்னாச்சு? சுக்கிரன் தொடர்பு 11. இப்போ 11ஆம் அதாவது பாவ தொடர்புகளில் இந்த 11 அப்படிங்கிறது 10 அப்படிங்கிறது இது ரெண்டையும் ஒரு உயர்ந்த நிலை பார்க்க. சாதாரணமாக 10 தான் நம்ம பார்க்குறோம். ஏன் அப்படி பார்க்குறோம்னா நாம் எப்படியுமே புறம் சார்ந்தே பார்த்து பழகிட்டோம். இன்றைக்கி புற வாழ்க்கை தான் வாழ்க்கையிலேயே பார்த்து பழகிட்டோம். ஜோதிடர்களும் புற வாழ்க்கையை பார்த்து புறம் சார்ந்து பார்த்துத்தான் பலன் சொல்லியே பழகி இருக்கிறார்கள். அகம் சார்ந்த பார்வை பார்க்கறது குறைஞ்சி போச்சு.
ஏன் அப்படின்னா இன்றைக்கி மக்களே ஜாதகம் பார்க்க வர்றப்ப புறம் சார்ந்த பலனைத்தான் கேட்கிறார்கள், அகம் சார்ந்த பலனை கேட்பதில்லை. அதனால் இப்போ என்னாச்சு, கேட்குறவங்களும் அப்படி இருக்காங்க, பார்க்குறவங்களும் அப்படி ஆயிட்டாங்க. ஆனால் என்னுடைய பார்வை அகம் சார்ந்த பார்வை முதல்ல இருக்கணும், புறம் சார்ந்த பார்வை ரெண்டாவதாக இருக்கணும்னு நான் சொல்லுவேன். அப்போ இதில் என்ன ஆகுது, இந்த 10, 11 இந்த ரெண்டையும் எடுத்துட்டோம்னா இந்த புறம் சார்ந்ததில் ஒரு உயர்ந்த ஒரு நிலையை அடையிறதுனா 10. அவர் தான் ஒரு நல்ல ஹை போஸ்ட்டுக்கு போவார் அல்லது ஒரு உயர்ந்த தொழிலதிபராக இருப்பார் அப்படின்னா 10. அதே சமயத்தில் அகம் என்பதில் ஒரு உயர்ந்த நிலை அடையணும்னா 11. ஒரு ஞானம் என்ற நிலையை அடையிறதுனா கூட 11. ஞானம் அதாவது 11 அப்படிங்கிறத நிறைவு, முழு திருப்தி அப்படின்னு சொல்லுவார் குருநாதர். முழு திருப்தி. அப்படி யாருக்கு முழு திருப்தி வரும்? முழு திருப்தி. அப்போ ஒரு ஞானம் என்ற நிலையை அடையும் போது முழு திருப்தி வரும். அந்த 10ங்கிறது இருக்கு பாருங்கள், திருப்தியே அடையாது. திருப்தி அடைய முடியாது. புறத்தில் திருப்தி அடைய முடியுமா? முடியாது. அகத்தில் திருப்தி அடைய முடியும். அப்போ அங்கே அகத்தில் ஒரு உயர்ந்த நிலை. அப்போ அகம் சார்ந்து ஒரு ஞானம் என்ற ஒரு நிலையை அடைகிறாருன்னு வச்சுக்கோமே, அவருக்கு மக்களினுடைய அந்த ஒரு அங்கீகாரம் அகம் சார்ந்து இருக்கக்கூடியதில் 11ஆம் பாவம். அப்போ இந்த 10ஆம் பாவம் நேராக 11 வந்துருச்சு. 6ஆம் பாவம் 2, 6 2, 6, 10 மூணுமே அதானே வருது. அப்போ இந்த 4 பாவங்களில் 3ஆம் பாவமும் 11ஆம் பாவமும் 1, 11 தொடர்பு வருது. 6ஆம் பாவமும் 10ஆம் பாவமும் நேரடியாக 11 தொடர்பு வருது. அப்போ இந்த ஜாதகம் எப்படி இருக்குன்னா 1, 11 அப்படிங்கிற ஒரு வலிமையான தொடர்பை வைத்திருக்கிறது என்பதை இங்கு நம்ம பார்க்க முடிகிறது. சரி, இப்போ இதில் சுக்கிரன் வந்துருச்சு இல்லையா? அப்போ மற்ற கிரகங்கள்லாம் நம்ம பார்க்கணுமே. இப்போ அரசியலுக்கு இவர் வர்றதுக்கு சூரியனை பார்க்கணும் இல்லையா? அப்போ சூரியன் என்ன பாவ தொடர்பு வச்சுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் எப்படி இருக்குன்னா, சூரியன் ராகு, இந்த நட்சத்திரம் ராகு 11, உபநட்சத்திரம் ராகு அதுவும் 11 இப்படின்னு வந்துடுச்சு. அப்போ என்னாகுது, அங்கே ரெண்டுமே ஒரே கிரகமாக வந்துடுச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், உப நட்சத்திரத்தை எடுப்போம். அது பார்த்தோம்னா குரு, அதுவும் 11, இங்கேயும் 11 வருது. சூரியனும் 11. இப்போ பாருங்கள், சுக்கிரன் 11, சூரியன் 11. அப்போ சூரியன் அரசியல் அப்படின்னு சொல்லி அங்கேயும் 11 வருது. சுக்கிரன் கலைத்துறைன்னு ஒரு 11 வருது. கலைத்துறையில் ஒரு உச்சநிலை அவர் அடைந்திருக்கிறார், ஒரு திருப்தி அடைந்திருக்கிறார். இப்போ சூரியன் அப்படிங்கிறதுல 11ன்னு வரும்போது இப்போது நிறைய பேர் நம்ம என்ன பார்ப்போம்னா, சூரியன் 6, 10 அப்படின்னு வந்துச்சுன்னா அது பிரபல்யமாக இருக்கும், இப்படி தான் பார்க்குறாங்க. ஆனால் இங்கு சூரியன் வெறும் 11 தொடர்பில் இருக்குது. அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், இப்போ அரசியல் அப்படின்னு சொன்னாலும் அந்த ஒரிஜினலான அரசியலுங்கிறதுக்கு என்ன அர்த்தம் இருக்குதோ அந்த அரசியலில் இவர் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு நான் பார்க்குறேன். இன்றைக்கி அரசியலாக இல்லை. அரசியல் என்பது எப்படி, அரசியல் என்றால் என்ன? அரசியல் என்றால் என்ன? ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு தொண்டு செய்யக்கூடிய ஒரு பணியில் தொண்டு என்ற ஒரு சேவையில் இருக்கிறது தான் அரசியல். அதுதான் தொண்டு தான். அது முழுக்க சமுதாய தொண்டாக இருக்க வேண்டியது. அப்போ இங்கே இது சூரியன் நேரடியாக ஒற்றைப்படையில் 11 தொடர்பு கொள்ளும் பொழுது, அப்போ உண்மையான அந்த தொண்டு நிலையில் அரசியலில் வெற்றி பெறக்கூடிய ஒரு நிலைக்கு போகக்கூடிய ஜாதகமாகத்தான் இது அமைந்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இப்போது வீடியோ ஸ்டக் ஆயிடுச்சோ? சரி, இப்போது அடுத்து செவ்வாய் பார்ப்போம்.
செவ்வாய் ஒரு ஆளுமை வேணும் இல்லையா? இப்போது சூரியன் அரசியலுக்கு வந்தாச்சு. இப்போது செவ்வாய் அப்படிங்கும்போது அதில் உள்ளே போய் சமாளிக்க முடியுமா? அதில் ஒரு திறமையை சமாளிக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த செவ்வாய் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இப்போ செவ்வாய் இவர் ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, செவ்வாய் 2, 6, 10 3 பாவத்துக்கு தொடர்பு வந்து என்ன ஆகுதுன்னா, நின்ற நட்சத்திரம் சனி, நின்ற உபநட்சத்திரம் ராகு. அப்போ என்ன ஆகுது, சனி எங்கெங்கே தொடர்பு இருக்குது? 1, 3, 7, 9. ராகு வந்து 11. அப்போ இறுதி தொடர்பு என்ன வரும்? 1, 3, 7, 9, 11. இப்போ பாருங்கள், செவ்வாய் வெறும் 11 தொடர்பு வரல, அப்படி வரல. இது எப்படி வந்துருச்சு? 1, 3, 7, 9, 11. 11 வந்துருச்சு, 1, 11 வந்துருச்சு, 3, 7, 9ங்கிற அந்த தொடர்புகளோடு வந்துருச்சு. அப்போ என்ன ஆகும்? அப்போ இவருடைய அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பவரில் எப்படி இருக்க மாட்டார் அப்படின்னா, இவருடைய பேச்சு கரடு முரடாக இருக்காது, ரொம்ப சாஃப்டாக பேசுவார். யார் பேசினாலும் எதிர்த்து பதில் சொல்ல மாட்டார், நிதானமாக அமைதியாக பதில் சொல்லக்கூடிய ஒரு அரசியல் வல்லுநராக இவர் இருப்பார். ரொம்ப இப்போது நீங்கள் நம்ம பார்த்துருப்போம், நம்ம சீமான் பார்த்துருப்போம். அவரும் பார்த்தீங்கன்னா அவர் பேசும்போது ஒரு வேகம் இருக்கும், ஒரு மிலிட்ரி மேன் மாதிரி வேகம் இருக்கும். இவற்றை அது இருக்காது. ஏன்னா செவ்வாய் வந்து முழுக்க ஒற்றைப்படை தொடர்பு. அப்போ வேகம் இருக்காது, ரொம்ப நிதானமாக இருக்கும். அப்போ அந்த துறையில் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறதும் நல்ல சாஃப்டாக கொண்டு போகக்கூடிய மாதிரியான ஒரு அமைப்பு தான் இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ என்ன பார்க்கணும்? இது 3 தான் மெயின். இப்போது சுக்கிரன் வந்து கலைத்துறைக்குன்னு எடுத்துட்டாலும் அரசியலுக்கு சுக்கிரன் எடுக்கணுமா அப்படின்னு பார்த்தா எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கி அரசியலில் யார் அதிகமான சப்போர்ட் இருந்தால் இன்றைக்கி வந்து அவங்க வெற்றி பெற முடியுதுன்னு கேட்டால், பெண்கள் சப்போர்ட் இருந்தால் தான் வெற்றி பெற முடியுது. எம்ஜிஆர் காலத்திலிருந்து, ஜெயலலிதா காலத்திலிருந்து பெண்கள் யாருக்கு ஆதரவாக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் வெற்றி பெற்று இருக்கிறார்கள். அப்போ என்னாச்சு? அப்போ சுக்கிரன் நல்லா இவருக்கு ஃபேவராக இருக்குது. அப்போ அதோட சூரியனும் ஃபேவராக இருக்குது, செவ்வாயும் ஃபேவராக இருக்குது. இது 3லையுமே 1, 11 தொடர்பு வந்துருச்சு. அந்த 11 இல்லாத இடமே இல்லை. அப்போ இவர் அரசியலில் வெற்றி பெற்று வர முடியும் அப்படின்னு பெரும்பாலான ஜோதிடர்கள் சொல்லலை, நிறைய பேர் சொல்லலை. ஏன் சொல்லலை அப்படின்னா, எல்லாருமே நம்ம என்ன பார்த்துட்டோம், 11ங்கிறத எப்படி பார்த்துட்டோம்? பொதுவாக நம்மளே என்ன பார்ப்போம்னா, ஒரு ஞானம் என்ற நிலைக்குத்தான் பார்ப்போம். பொதுவாக 10 அப்படிங்கிற அடிப்படையில் புறம் சார்ந்தே பார்த்து பழகிட்டதுனால நாம் இதை வந்து அது சொல்லாமல் விடுபட்டு போய்விட்டது என்பதாக தெரிகிறது. சரி, இப்போ நம்ம இவருக்கு இறை அருள் குரு அது சாதகமாக இருக்கா அப்படின்னு பார்ப்போம். குரு எப்படி இருக்குது, குரு என்ன தொடர்பில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு நின்ற நட்சத்திரம் குரு, நின்ற ஓ நட்சத்திரம் புதன். அது என்ன ஆயிடுச்சு? 11, 1, 1, 11 வந்துருச்சு. அங்கேயும் 1, 11 வந்துருச்சு. இந்த ஜாதகமே பார்த்தீங்கன்னா 1, 11, 1, 11. அப்போ குரு 1, 11 இவருக்கு ஆத்ம ரீதியாக ஒரு உயர்ந்த ஒரு திருப்தியான ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடியதற்கு இறை அருள் இவருக்கு இந்த ஜாதகருக்கு இருக்குதுங்கிறத அங்கே காமிக்குது. கடைசி என்ன பண்ணுறோம்? புதன்கிறது இப்போ இன்றைக்கி எல்லாம் போய் உட்கார்ந்துடலாம். அங்கே பல்வேறு துறைகளில் பல்வேறு துறை ஞானம் வேண்டும். அப்போ நமக்கு புதனையும் பார்க்கணும். புதன் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த ஜாதகத்தில் புதன் 1 மட்டும்தான் இரட்டைப்படை தொடர்பாக இருக்கிறது. இப்போ புதன் பாருங்கள், 1 அது நின்ற நட்சத்திரம் ராகு 11,
நின்ற உபநட்சத்திரம் செவ்வாய் 2, 6, 10. இப்போ பாருங்கள், அப்போ இறுதி தொடர்பு என்ன வரும்? 2, 6, 10. இப்போது புதன் 1 தான் இரட்டைப்படை தொடர்பில் வருது. இப்போ நீங்கள் பாருங்கள், புதன் நீங்கள் அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ளே போகிறோம், பல்வேறு துறைகள் இருக்குது. இப்போ இவர் முதலமைச்சராக இருக்கிறார், எல்லா துறைகளும் இருக்குது, பல்வேறு துறைகள் இருக்குது. இப்போ எல்லா துறைகளையும் என்ன பண்ணணும்? ஒவ்வொன்றிலையும் என்ன ரீதியாக பார்க்க வேண்டியிருக்கிறது என்று சொன்னால், சமுதாய ரீதியாக தொண்டு என்ற ரீதியாக இருந்தாலும் அதற்கு பொருளாதார ரீதியாக இவற்றையெல்லாம் எப்படி மேற்கொள்வது அப்படிங்கிறது தான் இங்கே திறமை. எப்படி சமாளிக்க போகிறார்? இவ்வளவு கடன் இருக்குது சொல்கிறாங்க, இத்தனை 10 லட்சம் கோடி கடன் இருக்குது, இன்னும் நிறைய கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த இலவசம், அந்த இலவசம், இந்த கமிட்மெண்ட், அந்த கமிட்மெண்ட். ஒரு பக்கம் செலவு, ஒரு பக்கம் வரவில் இருக்கக்கூடியதை என்ன பண்ண போகிறாரு? இதெல்லாம் குறைக்க போகிறோம், இந்த கடைகளெல்லாம் மூட போகிறோம், வரவு குறையுது, இது கூடுது, இது எல்லாத்தையும் எப்படி பேலன்ஸ் பண்ணுறது? அப்படிப்பட்ட ஞானம் வரணுமா அப்படின்னு அப்படி பார்க்கும் பொழுது இவருக்கு அந்த புதன் மட்டும் 2, 6, 10ன்னு வர்றதுனால இதில் நிச்சயமாக பொருளாதாரம் சார்ந்து அதை எப்படி இவர் சமாளிச்சிடுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வருகிறது. இப்போ நீங்கள் பாருங்கள், இத்தனை கிரகங்கள் போட்டோமே, இங்கே எங்கேயாவது 8, 12 வந்திருக்குதா? எங்கேயாவது 8, 12 என்ற தொடர்பு ஒன்று 11. இந்த 11ங்கிறது அதிகமாக இருக்கும் பொழுது உண்மையான அரசியல் அப்படிங்கிறதுல அவர் வெற்றி அடைய முடியக்கூடிய ஒரு ஜாதகமாக இருக்கும். இப்போ 10, 11 இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? இப்போ 10ங்கிறது என்ன? ஒரு தொழிலில் முழுமையான வெற்றி அடைகிறது. இப்போது இங்கே அரசியலில் 10ல் வெற்றி பெறணும் அப்படின்னா 6ஆம் பாவத்துலேயும் வெற்றி பெறலாம், 10ஆம் பாவத்துலேயும் வெற்றி பெறலாம். 6ஆம் பாவத்தில் அப்படின்னா அதிகமான அலைச்சல், நிறைய மக்களை திரட்டி மக்களை போய் பார்த்து அதில் போய் அவர் என்ன பண்ணணும்? அவர் ஆட்களை சேர்க்கக்கூடியதாக இருக்கும்.
10ங்கிறது எப்படி இருக்கும்? நிறைய பணம் செலவு பண்ணி தான் அவர் என்ன பண்ண முடியும்? வெற்றியை அடைய முடியும். பணம் செலவு பண்ணி அடையக்கூடிய வெற்றியாக இருக்கும் 10. 6 என்பது அதிகமான மக்கள் தொடர்பு கொண்டு அவ்வளவு அதிகமான அலைச்சலோட அதை அடைய வேண்டியதாக இருக்கும். ஆனால் 11 என்பது எப்படி இருக்கும் என்று சொன்னால், அதிகமாக அலைய வேண்டியதும் இருக்காது, பணம் செலவு பண்ண வேண்டியதும் இருக்காது. பணமே செலவு பண்ணாமல் அதிகமான ஓட்டு பெறக்கூடிய ஒரு ஜாதகம் இந்த ஜாதகம் என்பதை நமக்கு இது நிரூபித்து காட்டுகிறது. எப்படி காமிக்குது? 11 பெரும்பாலான பாவங்கள் 11ன்னா என்னென்னா, இதுக்கு எப்படி சொல்லலாம்னா, 10ங்கிறது நாம கூட்டக்கூடிய கூட்டம், 6 10 நாம கூட்டக்கூடிய கூட்டம், 11 என்பது தானாக கூடக்கூடிய கூட்டம். இது எங்கே கூடும்? 2 இடத்துல கூடுங்க. ஒன்று, ஒரு ஞானி என்று சொன்னால் அவரை தேடி மக்கள் கூட்டம் கூட்டமாக செல்வார்கள். தானாக கூடக்கூடிய கூட்டம் என்பது ஒரு ஞானம் என்ற இடத்தில் கிடைக்கும். அதுக்கும் 11ஆம் பாவம்தான். இங்கு இதே 11 அதிகமாக வந்திருக்கு. இவர் ஏன் ஞானத்துக்கு போகல? ஞானத்தின் அடிப்படையில் இவர் ஏன் போகல அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் ஜாதகத்தில் ஞானகாரகனாகிய கேது சுக்கிரனோடு சேர்ந்து விட்டார், குருவோடு சேரவில்லை. குருவோடோ புதனோடோ குரு கேது இணைப்பு இப்படியெல்லாம் இவருக்கு அமையலை. கேது அப்படின்னு பார்த்தோம் கூட, கேது நின்ற நட்சத்திரம் பார்த்திங்கன்னா செவ்வாய். இப்போது இது கேதுவனுடைய நட்சத்திரத்தில் எந்த கிரகங்களாவது இருக்கா அப்படின்னு பார்த்தா, கேதுவனுடைய நட்சத்திரத்தில் எந்த கிரகங்களும் இல்லை. அப்போ இந்த கேது குரு இணைப்புங்கிறது இல்லாமல் கேது சுக்கிரன் இணைப்பு இவருக்கு வந்துருச்சு. அப்போ இவர் அந்த ஞானம் என்ற பாதையில் இவர் செல்லவில்லை. இவர் என்னானார்? கலைத்துறை என்பதில் இவர் வந்துட்டார். ஆக இப்போது தானாக கூடக்கூடிய கூட்டம் என்பது 11. நாம கூட்டக்கூடியது, அது கூட்டுறதுலேயே 2 இருக்குது. என்னது? 6ஆம் பாவம். அப்படின்னா நீங்கள் அலைஞ்சு தெரிஞ்சு நிறைய பேரை போய் பார்த்து கூட்டத்தை கூட்டணும். 10ங்கிறது எப்படின்னா பணம் கொடுத்து கூட்டத்தை கூட்டுறது. இன்றைக்கி அதெல்லாம் நடக்குது இல்லையா? ஒரு பெரிய மாநாடுக்கே பணம் கொடுத்து கூட்டுறது. இது 10ஆம் பாவம். தானாக வர்ற கூட்டங்கிறது 11 வந்து தேடி வரும். அப்போ இவர் இந்த ஜாதகம் நமக்கு என்ன காமிக்குதுன்னா, தானாக வரக்கூடிய கூட்டம். இதை நம்ம பார்த்துட்டோமா? அதே போல் பணமே கொடுக்காம கூட்டத்தை கூட்டுற கூட்டம் பார்த்துட்டோமா? பணமே கொடுக்காமல் ஓட்டு வாங்குகிற ஒரு தேர்தல் பார்த்துட்டோமா? எல்லாம் நடந்துச்சா? இப்போது இந்த அமைப்பு நமக்கு, இவருடைய ஜாதகம் நமக்கு ஒரு புதுமையான ஒரு ஆய்வை நமக்கு காட்டுகிறது. சரி, இப்போ எல்லாமே 1 11 இவர் 12 பாவம் இந்த மாதிரி தொடர்புட தானே இருக்குது. இப்போ இந்த புதன் அப்படின்னு சொல்கிறோமே, இது 1 மட்டும் 2 6 10 தொடர்பு இருக்குது. ஆனால் இந்த 12 பாவங்களில் எந்த பாவத்துக்கும் புதன் உபநட்சத்திரமாக வரவில்லை. இவருடைய கொடுப்பினை என்பதில் இவருக்கு பொருளாதாரத்தில் கோடியாக சம்பாதிக்கக்கூடிய கொடுப்பினை என்பது இல்லை. இவருடைய ஜாதகம் உலக புகழ் பெறக்கூடிய ஒரு நிறைவாக ஒரு உயர்ந்த ஒரு அகம் சார்ந்த வெற்றியை எல்லோருடைய மனதுக்குள்ளாகவும் இவருடைய பெயர் சென்று நிலைக்கக்கூடிய ஒரு வெற்றியை அடையக்கூடிய கொடுப்பினை தான் இவருடைய ஜாதகத்தில் இருக்கிறது. ஆனால் அவருக்கு எப்படி இவ்வளோ கோடி ரூபா வந்துச்சு? நான் இதை அப்படி ரொம்ப பார்த்தேன். 12 பாவத்துலையும் ரெட்டப்படை எதுவுமே இல்லை, கொடுப்பினை இல்லை, என்னால் 2 6 10 இல்லை. அப்போ இவர் எப்படி இப்போ இவர் பொருளாதாரத்துலையும் நல்லா சம்பாரிச்சுட்டு வந்துட்டாரே. இவர் பொருளாதாரத்தில் ஒரு நிலை வரைக்கும் சம்பாதிப்பார், அதுக்கப்புறம் அங்கே நிற்க முடியாது. அந்த பொருளாதாரத்தை விட்டுட்டு வருவார். நமக்கு நல்லாவே தெரியுது, இத்தனை கோடியை விட்டுட்டு வந்திருக்காருன்னு தெரியுது. ஏன்
அப்படின்னு அனலைஸ் பண்ணுங்கள். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் பிறந்த உடனே என்ன திசை? சனி திசை. 15 வரைக்கும் சனி திசை. அப்போ ரொம்ப ஸ்லோவாக இருந்திருப்பார், அகம் சார்ந்து தான் இருந்திருப்பார். அதில் ஒன்றும் பெரிய பொருளாதாரத்தில் ரொம்ப பெரிய அளவில் இருந்திருக்கார். அடுத்து சனி திசை முடிந்த பிறகு புதன் திசை, புதன் புத்தி வரைக்குமே இவர் என்ன நார்மலாக தான் இருந்தார். அந்த புதன் திசை 2, 6, 10 தொடர்ந்து வந்துச்சு இல்லையா? புதன் திசை, புதன் திசையினுடைய புதன் புத்தியிலேயே இவர் நடிக்க வந்துட்டார். பாருங்கள், எந்த வயசுலேயும் நடிக்க வர்றாரு பாருங்கள். சின்ன வயசில் நடிக்க வந்துட்டார். எது? புதன் இவருக்கு பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய அந்த ஒரே திசை. இவருடைய ஜாதகத்தில் பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய திசை 2 கிரகங்கள் தான். ஒன்று புதன், இன்னொன்று கேது. இது 2 தாங்க பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகங்களாக இருக்குது. மற்றது எல்லாமே அகம் சார்ந்து நிறைவாக உலக புகழ் பெறக்கூடிய ஒரு ஞானம் என்ற ஒரு நிறைவான வெற்றியை அடையக்கூடிய ஜாதகம். அப்போ இப்போ அவருக்கு எப்போ வருது புதன் திசை? கரெக்டாக பாருங்கள், 16 வயசில் புதன் திசை ஆரம்பிக்குது. எப்போ? 32 வயசு வரைக்கும் புதன் திசை. அது அப்படியே கண்டினியூ ஆகுது. கேது திசை, கேதுவும் 2, 6, 10 தொடர்பு. கேது திசை அப்படியே கண்டினியூ ஆகுது. புதன் திசை, கேது திசை, இந்த 2லையும் இவர் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை பொருளாதாரங்களையும் அங்கே கிடைச்சிடும். அங்கே 8, 12 இல்லை, 5, 9 இல்லை, க்ளீனாக 2, 6, 10 ஒரு உயர்ந்த நிலையில் இவர் பொருளாதாரத்தில் அவர் என்ன பண்ணிடுறார்? எல்லாத்தையும் கொடுத்த பிறகு இந்த சுக்கிரன் திசை வரும்பொழுது அது மெல்ல 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 அவர் எங்கே நகர்த்தம்? சுக்கிரன் எங்கே வந்துருச்சு? 11 வந்துருச்சா? 11ஐ நோக்கி நகர்த்தும். 11ஐ நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பார். குறைச்சிருப்பார். சுக்கிரன் வந்த உடனே பார்த்தீங்கன்னா படமே பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கும். இது எனக்கு அவ்வளவு தெரியல, நான் அப்படி விஜயினுடைய ரசிகன்லாம் இல்லை. சுக்கிர திசைக்கு வந்த பிறகு ரொம்ப லிமிட்டடாக படம், கடைசி காலத்தில் வருஷத்துக்கு ஒரு படம் அந்த மாதிரி குறைச்சிருப்பார்னு நினைக்கிறேன். 2 வருஷத்துக்கு ஒரு படம் இப்படின்னு குறைஞ்சதாக இருந்திருக்கும். இப்போ இவருக்கு இப்போ அடுத்து இந்த சுக்கிர திசை வந்த பிறகு சுக்கிர திசையில் குரு புத்தி என்பது ஆரம்பிக்கும் பொழுது சுக்கிரன் 11, குரு 1, 11 இந்த தொடர்பு வரும்பொழுது தான் இவர் கட்சியை ஆரம்பிக்கிறார். எப்போ கட்சி ஆரம்பித்தார்? பிப்ரவரி 2024 ஆரம்பிக்கிறார். பிப்ரவரி 2024 பின்னாடி தான் ஆரம்பிச்சிருப்பார். ஏன்னா இவருக்கு சுக்கிர திசையில் குரு புத்தி ஆரம்பிக்கிறது பிப்ரவரி 2024 வருது. அப்போ தான் இவர் ஆரம்பிக்கிறார். ஆரம்பித்து இப்போ இது எது வரைக்கும் இருக்குது இந்த குரு புத்தின்னா செப்டம்பர் 2026 வரைக்கும் இருக்குது. பாருங்கள், ஆரம்பித்து ஒரு எலெக்ஷன் வந்துச்சு, அப்போ நிற்கலை. ஏன் நிற்கலை? உடனே நின்றுக்கலாமே. இவர் எப்பயுமே ஸ்லோ தான், நிதானம்தான். ஏன்? லக்னாதிபதி, லக்ன உபாதிபதி சனி, இதை எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும். இவர் உடனே எதையாவது நீங்கள் சீண்டி விட்டீங்கன்னா கூட அங்கே பதில் சொல்ல மாட்டார். அப்படியே அமைதியாருன்ட்டு மெதுவாக போய் நிதானமாக தான் பதில் சொல்லுவார். இவர் சனி, நிதானமான ஆள். அப்போ என்னாச்சு? அங்கே நிற்கலை. ஆனால் இந்த குரு புத்திக்குள்ளாகவே இந்த எலெக்ஷன் வந்துருச்சு. இந்த எலெக்ஷன் வந்ததுனால சுக்கிர திசை குரு புத்தி 11, 1, 11 இந்த 2 சேர்ந்து என்னாச்சு? இவருடைய அந்த 1 அப்படிங்கிற அந்த ஜாதகரை 11 என்ற ஒரு உச்ச நிலைக்கு உயர்த்தி கொடுத்திருக்கிறது. எப்படி? எந்த செலவும் இல்லாமல், எந்த அலைச்சலும் இல்லாமல். இது 2ஐயும் நீங்கள் நோட் பண்ணணும். நாம் சொல்லியிருக்கோம் 6 அப்படின்னு சொன்னோம்னா அலைஞ்சு தெருத்தருவா அலையணும். 11 அப்படின்னோம்னா ஓட்டுக்கு 5000, 3000 போட்டு பணத்தை இறைக்கணும். இந்த 2 தான் 6, 10. ஆனால் இங்கே 11 ஒன்றுமே தேவையில்லை. தானாக கூட்டம் கூடும், எந்த செலவும் இல்லாமல் அத்தனையும் வெற்றி பெறக்கூடிய ஒரு நிலை வரும். அப்போ அதனால் இவர் ஜெயித்தார். இப்போ நம்ம இறுதியாக வந்துட்டார். இப்போ இந்த 11, 1, 11ங்கிறது எவ்வளோ காலத்துக்கு இருக்கும், இவர் எப்படி எவ்வளோ நாளுக்கு நீடிப்பார் அப்படிங்கிறது, இதை தான் இப்போ நீங்கள் எல்லோரும் எதிர்பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
இவருக்கு சுக்கிர திசை 59 வயது வரை சுக்கிர திசை இருக்கிறது. இப்போ அவருக்கு வயசு 52. சுக்கிர திசை 59 வயசு வரைக்கும் இருக்குது. சுக்கிரன் 11 தொடர்பில் இருக்கக்கூடிய திசை 59 வயசு வரைக்கும் இருக்குது. அதுக்கு அடுத்து சூரிய திசை. சூரியன் என்ன இருக்குது பாருங்கள், சூரியனும் 11. ஆக இந்த 11 தொடர்பில் இருக்கக்கூடிய திசை சுக்கிர திசை, சூரிய திசை, இது ரெண்டுமே இருக்குது. நீங்கள் ராசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் 12 கூடையவன் அப்படின்னு சொல்லலாம். 12 கூடையவன் 10ல் இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஆனால் அது நின்ற நட்சத்திரம் ராகுவாக இருக்குது. அப்போ இந்த சுக்கிர திசை சூரிய திசை வரை இவருடைய இந்த வெற்றி என்பது வெற்றியாகவே போகும். இப்போ இவருடைய கட்சிக்கு பேர் என்ன வச்சுருக்காரு? தமிழக வெற்றி கழகம். இது எப்படிங்க அமைஞ்சது? இவர் நிச்சயமாக இந்த கேபி ஜோதிடத்தில் இவர் ஜாதகம் பார்த்துருக்க மாட்டார். ஏன்னா அவருடைய ஜோதிடர் கேபியில் பார்க்குற மாதிரி எனக்கு தெரியல. எப்படி வெற்றி கழகம்னு வச்சார்? வெற்றிங்கிற வார்த்தையை எப்படி வச்சார் அப்படின்னு பாருங்கள். 11 இவர் ஜாதகம் முழுவதும் 11. இவர் மட்டும் குரு கேது இணைப்பில் இருந்திருந்தார் இவர் அரசியலில் வெற்றி பெற்றிருக்க மாட்டார். இவர் ஒரு பெரிய ஞான நிலையை அடைந்து உலக புகழ் பெற்றிருப்பார். அப்படி ஜாதகமாக இருக்கும். இப்போ அது டைவர்ட் ஆகி கலைத்துறையிலும் அரசியலிலும் முழுமையாக வெற்றி, அந்த வெற்றிங்கிற பேரை வச்சதுனால, இந்த ஜாதகத்தினால தான் அந்த பேரை வச்சிருப்பார்னு நினைக்கிறேன். நாம் எது எப்படி அமைஞ்சதுன்னு தெரியல. இவருடைய ஜாதகம் முழுமையான வெற்றி, திருப்தியான வெற்றி, நிறைவான வெற்றி, ஒவ்வொரு மக்களின் மனதிலும் ஒரு நிறைவை கொடுக்கக்கூடிய வெற்றியாக இருக்கக்கூடிய ஜாதகமாக இருக்கிறது. அப்போ சுக்கிர திசை முழுவதும் இவர் முதலமைச்சராக நீடிப்பாரா? நீடிக்க வேண்டும். இந்த ஜாதகத்துப்படி பார்த்தோம்னா சுக்கிர திசை வரைக்கும் இவர் தான். அதுக்கு அடுத்து சூரியன்லேயும் இவருக்கு 11 தான் தொடர்பு இருக்குது. ஆனால் அதில் கொஞ்சம் வித்தியாசப்படும். அங்கே ராகு தொடர்பு வந்துடுது. அப்போ வித்தியாசப்படும் பொழுது நான் என்ன பார்க்குறேன்னா, சுக்கிர திசை வரைக்கும் இங்கேயே முதல்வராக இருப்பார். சூரிய திசை வரும்பொழுது சென்ட்ரலில் தொடர்பு வச்சு அப்படி வரக்கூடிய ஒரு சென்ட்ரல் மினிஸ்ட்ரி கூட இவருக்கு கீழே வரக்கூடிய ஒரு 6 வருஷம் அப்படி தொடர்பில் வரக்கூடியதாக கூட மாறலாம் என்று தோன்றுகிறது. அப்போ இன்னும் 12 வருஷத்துக்கு இந்த ஜாதகரை நம்ம அடிச்சிக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு அமைப்பை காட்டுகிறது. இன்னும் 12 வருஷத்துக்கு இவர்தான் இந்த நாட்டை ஆளக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது அப்படிங்கிறது தெரிகிறது. அதுவும் அகம் சார்ந்து உண்மையான அரசியல், உண்மையான தொண்டு என்ற அடிப்படையில் அவர் கொண்டு போகக்கூடிய ஒரு நிலை வரும் என்று நான் நம்புகின்றேன். அந்த அடிப்படையிலே இன்றைய ஒரு பிரபலமான நமது தமிழக முதல்வரின் ஜாதகத்தை இந்த கேபி முறையின்படி ஆய்வு செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த ஸ்ரீ குரு அஸ்ட்ரோ அகாடமி நிறுவனர் நமது விஜயகுமார் அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சரி, நீங்கள் இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றிய கமெண்ட்டை உங்கள் போடுங்க, அதை லைக் பண்ணுங்கள். எப்படி இந்த தொடர்புகளுக்கும் அதற்கும் அமைந்ததுங்கிறத நீங்களும் அந்த வெற்றியை உங்களோடு கொண்டாடுங்கள், அந்த வெற்றியை எங்களுக்கும் தாருங்கள் என்று கூறிக்கொண்டு நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம்.